Hi sisters, welcome all. லெதர் பேக் அடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. போன வீடியோவில் வந்து இது 50 பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சோம். அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கலாம். முடிச்சு போடாமல் வச்சிங்கன்னா சிக்கு விழுந்துருங்க, அதை எடுத்துகிட்டு இருக்கணும். அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இப்படி எடுத்துக்கோங்க. இப்போது இது 2 இருக்குங்களா, இப்போ அடி போடுறதுக்கு வந்து இந்த 2 இப்படி நீங்கள் கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இது 2 ஜாயினும் இப்போ நம்ம ஒன்று கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, 180 சென்டிமீட்டரில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இப்படி ஒன்று எடுத்துக்கோங்க. ஒன்று எடுத்து இது 2 ஜாயின் பண்ணிக்கோங்க. இது 2 இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த 2 கீழே சமமாக இருக்கணும். சமமாக இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் ஒன்று போடுறேன். இந்த ஓட்டை இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே வந்து இந்த இதை க்ரோச்சட் ஊசி இப்படி விட்டுக்கோங்க. இப்படி இங்கே பார்த்துக்கோங்க, க்ரோச்சட் ஊசி எப்படி விட்டுருக்கேன்ட்டு. இதில் இப்படி மாட்டிக்கோங்க. ஊசி வந்து இதில் மாட்டியிருக்கீங்களா, ஊசியில் இந்த பாலிஸ்டர் த்ரெட் இப்படி மாட்டிக்கோங்க. மாட்டி இப்படி நல்லா உள்ளே விட்டு எடுங்க. கொஞ்சம் நம்ம வந்து ஓட்டை சின்னதாக பண்ணியிருக்கிறதுனால உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் ட்ரை பண்ணி உள்ளே எடுங்க. பாருங்கள், இப்படி எடுத்துட்டிங்களா, இப்படி வந்து நம்ம உள்ளே விட்டு எடுத்துட்டோம். நீங்கள் இந்த கார்னர் வந்து இந்த 2 வந்து கரெக்டாக இருக்கான்னு எகைன் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி உள்ளே விட்டு நம்ம எடுக்கிறோம். இதுதாங்க பேக்கோட அடி வந்து அவ்வளோதான். இதை உள்ளே விட்டு இதை டைட் பண்ணி எடுக்கிறோம். அடி அவ்வளோதான். இதை நல்லா நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஓட்டை கொஞ்சம் பெருசாக வேணால் கூட பெருசாக போட்டுக்கோங்க. இது நல்லா குத்தி விட்டு எடுத்து இப்படி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இப்போ நம்ம இப்படி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது வந்து உள்பகுதி, இது வந்து வெளிப்பகுதி. வெளிப்பகுதி இப்படி இருக்குது. இப்படி எடுத்து வெளிப்பகுதிக்குள்ளே இருந்து தான் இப்படி எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிப்பகுதி தான் இப்படி வந்திருக்கணும். சரிங்களா, உள்பகுதி வந்து இந்த மாதிரி நாட் இருக்கணும், வெளிப்பகுதி வந்து இந்த மாதிரி இருக்கணும். புரிஞ்சுங்களா? இன்னொன்று போடலாம். இங்கே சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த கட் பண்ண வந்து இது 2 சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி எடுக்கிறோம். எடுத்துட்டு இது மேலே இருக்கணும். இங்கே வந்து ஓட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து நல்லா குத்திக்கோங்க. இந்த இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் இதையே நம்ம விட்டு எடுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ விட்டு எடுக்கும்போது கீழே வந்து நம்ம உள்ளே விட்டு எடுத்துருக்கோங்களா, இது மேலே இது இருக்குது, இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுக்கிறோம். இப்படி எடுத்துட்டு இதை வந்து இங்கே டைட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க அடி. இதை வந்து நம்ம சுற்றியும் போட்டுட்டு வரோம். இந்த கார்னரில் மட்டும் 2 போடணும். இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து நம்ம 2 போடணும். ஒரே ஓட்டுக்குள்ளே 2 நூல் விடணும். சரிங்களா, இந்த கார்னருக்குள்ளே நம்ம 2 விடணும். நாங்கள் அதுவும் பார்த்துடலாம். சவுண்டு கேட்கலன்னு சொல்கிறீங்க. நான் நார்மலாக பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன், கத்தி பேச வர மாட்டேங்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து மைக் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சவுண்டாக பேசுகிறேன். அது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் உள்ளே போட்டு எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் அடி மட்டும் இந்த மாதிரி எல்லாம் போட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாயிரும். பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் ஒரு ஓட்டைக்குள்ளே போட்டங்களா, அதே ஓட்டையில் இந்த கார்னர், இந்த 4 கார்னர்லேயுமே ரிவண்டு போடுறோம். ஒரு ஓட்டையில் ரிவண்டு போடுறோம். இன்னொன்று எடுத்துக்கிறேன். சரி, இதே மாதிரி நம்ம இந்த கார்னர் மட்டும் இது லெதர்க்குள்ளே மட்டும் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் ஈஸியாயிருங்க. பின்னாலெல்லாம் ஈஸியாக போட்டு வந்துடலாம். நீங்கள் இது வந்து நம்ம லெதர்க்குள்ளே இது விட்டு எடுக்கிறது மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா, ஈஸியாக எடுத்தாச்சு. இந்த கார்னர் மட்டும், இந்த கார்னரில் மட்டும் 2 போடுறோம். இந்த இதில் மட்டும் 2, இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, இந்த 4 கார்னர்லேயும் ரெவெண்டாக நம்ம போட்டு அட்டாச் பண்ணுறோங்க. இன்றைக்கி இது தாங்க போட போகிறோம். அடி எப்படி போடுறது, இந்த பேக்கோட லெதரில் அடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் ஒரு நாள்லேயே ஒரு பேக் போட முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
சிஸ்டர்ஸ் நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அடி வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். இது எப்படின்னு தெரிஞ்சில்லைங்களா? இந்த ரெண்டு வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே இப்படி சமமாக கொண்டு வந்துட்டு இப்படி நல்லா உள்ளே விட்டுக்கோங்க. இது வந்து ஓட்டை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. கொஞ்சம்னா ரொம்ப பெருசு வேண்டாம், ரொம்ப சின்னதும் வேண்டாம். உங்களுக்கு வந்து இந்த க்ரோச்சட் ஊசி இருக்கு இல்லைங்களா, இது வந்து நல்லா உள்ளே போயிட்டு வருதான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா உள்ளே போயிட்டு வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஓட்டை பெருசும் போட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. போட்டு இது எடுக்கிறதுக்கு மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி அடுத்ததை எடுக்கிறோம். இது ஃபுல்லாக நீங்கள் சுற்றி வர போட்டுட்டிங்கன்னா அது மட்டும்தாங்க, ஒரு 1/2 hour மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக பின்னல் மட்டும் நம்ம 1 by 1 போட்டே வந்துடலாம். சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் ஸ்டார்டிங் ட்ரபிள் மட்டும் இருக்குது. இப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் மட்டும் மறந்துடும், ஆனால் உள்ள எல்லாமே ஞாபகம் இருக்கும், பாயிண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கும், பட் ஸ்டார்டிங் மட்டும் தெரியாது அப்படின்ட்டு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் இல்லையா? நான்லாம் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேங்க. எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் நிறையா இருக்கும். அந்த ஆன்சர் தெரியும் ஆனால் ஸ்டார்டிங் மறந்துடும். யோசிப்பேன் ரொம்ப நேரம் யோசிப்பேன். அதுக்கு என்னென்னா இடையிலேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பண்ணுவேன். அந்த பண்ணும்போது தான் அந்த ஸ்டார்டிங்கோடது என்னன்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் வரமாட்டேங்குதுன்ட்டு அப்படியே நம்ம வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் தாங்க நமக்கு போயிடும். எக்ஸாம் ஹாலில் அதுக்கப்புறம் மார்க்கும் வராது, நம்மளால் எழுதவும் முடியாது. ஸோ நம்ம எது ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேயே உட்காந்துட்டு இருக்காமல் நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக அதை வந்து நமக்கு பிக்கப் ஆயிருங்க. நம்ம என்ன மறந்துருக்கோமோ அது வந்து நமக்கு கண்டிப்பாக பிக்கப் ஆயிரும். நீங்கள் இந்த ஓட்டை போடுறது வந்து பக்கத்தில் சிசர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த லைன்லேயே வந்து ஓட்டை போட்டது வரலைன்னா கூட நீங்கள் சிசர் வச்சு நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாம். நான் இது ஒவ்வொரு டைமும் எடுக்கும்போது மட்டும் நீங்கள் பார்த்து எடுத்து பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப பிடிச்சிட்டு இழுக்க வேண்டாங்க, ஜஸ்ட்டு நார்மலாக இது பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம எந்த வேலை செய்யும் போதும் அதனால் வந்து எனக்கு கை வலிக்குது, ப்ராப்ளமாக இருக்குது, ஷோல்டர் பெயின் ஆகுது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு பண்ணோம்னா இதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு 1 week அந்த மாதிரி தான் நம்மளால் இதை வந்து தொடர்ந்து பண்ண முடியும். இதே வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக எப்படி கொண்டு வரீங்களோ அதை பொறுத்து நீங்கள் இதை லைஃப் லாங் வந்து இந்த பிஸ்னஸை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கலாம். இது வந்து ஸ்மார்ட் ஒர்க்காக நீங்கள் கொண்டு போகலாம். நம்மளோட ஒர்க்கை வந்து எப்போவுமே ஸ்மார்ட்டாக கொண்டு போயிடணுங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் முன்னுக்கு வரணும் அப்படின்ட்டு இல்லை, ஏதோ வந்து இந்த ஹார்ட் ஒர்க்கையே எப்படி ஸ்மார்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இதே பார்த்திங்கன்னா அடி போடுறது வந்து மேக்ரமைட் த்ரெட்லேயே நம்ம அடி போடுறோம் அப்படின்னா அது ஹார்ட் ஒர்க்கு. இதே லெதர் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இது ஸ்மார்ட் ஒர்க்குங்க. ஈஸியாக நம்ம போட்டுடலாங்க. இது மட்டும் நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம போட்டுடலாம். பார்த்திங்களா, நேரம் வந்துருச்சுங்களா? இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அடி வந்து சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். அப்புறம் சிஸ்டர் நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா, இந்த லெதர் டீட்டெயிலெலாம் கேட்டிருந்தீங்க, எவ்வளோ இன்ச்சு கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்கள் சாய்ஸ் தான் சிஸ்டர். நீங்கள் வந்து எவ்வளோ இது வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எந்த சைஸில் பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு லஞ்சு கூட வைக்கிற மாதிரி, டிஃபன் பாக்ஸு லஞ்சு கூடைக்கு நம்ம வைக்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது சென்டர் பாயிண்ட் இங்கே வச்சு பார்த்துக்கலாங்க. இப்போ எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 24 inch எடுத்திருக்கேங்க. 24 inch எடுத்திருக்கேன். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா 10, இப்படி பார்த்தீங்கன்னா 24. இது வந்து 10, 24. ஸோ நமக்கு வந்து கூட மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் பெருசாக இது பண்ணிக்கலாம். இல்லை பேகு, நான் வந்து எனக்கு மொபைல் பவுச் பண்ணோன்ட்டு இருந்தேங்க, அதுவும் நான் பண்ணுறேன். சவுண்ட்ஸ் வந்து சரியாக ஃபோனில் கேட்க மாட்டேங்குதுன்ட்டு அதனாலேயே எதுவும் வந்து இது பண்ணுறது இல்லைங்கண்ணே. ஏன்னா நான்
மொபைல் கொஞ்சம் அந்த ஸ்பீக்கர் அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சரி என்னோட வந்து மெயினாக நான் இப்போவே வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. என்னோட வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் பண்ணுறக்கு ஏதோ பேக் வந்து மேக் பண்ணுறக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர். ஒருத்தர் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆர்வமாக கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களாலையும் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த டீட்டெயிலில் நான் சொல்கிறேன். நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு 1 or 2 டேஸில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்கள் லைஃப்க்கும் நீங்கள் இதை வந்து ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் கொண்டு வரலாம். மொபைல் பவுச், வாட்டர் பாட்டிலில் இருக்கு இல்லைங்களா, அந்த வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் கவர் இதிலே மேக் பண்ணலாம். நான் அதெல்லாம் எப்படி நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன். நீங்கள் சின்ன சின்னதாக இதில் வந்து என்னென்ன மேக் பண்ணணுமோ எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இதில் பேக் மட்டும்தான் போடணுன்ட்டு இல்லை, பேகு, லஞ்ச் பேக், ஹேண்ட் பேக் போடலாம், மொபைல் பவுச். அப்புறம் வந்து நம்ம ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ஒரு பர்ஸ் மட்டும் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இதை எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா நீங்களாவே ஒவ்வொன்றா கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அதை வந்து நம்ம கரெக்டாக சேல் பண்ணுறோமா, அதில் ப்ராஃபிட் கிடைக்குதா அதையும் பார்த்துக்கணுங்க. நம்ம சும்மா வந்து பேக் மட்டும் போட்டு சும்மா போட்டு வைக்கிறோன்னா அது மட்டும் யூஸ் இல்லை. பட் அதை நம்ம எப்படி சேல் பண்ணுறோம், நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட் போட்டு வாங்குறீங்க, த்ரெட் எல்லாமே வாங்குறீங்கன்னா அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் ரொட்டீனாக அடுத்தடுத்த பேக் வாங்குறதுக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்லேயே நீங்கள் வச்சு நீங்கள் ஒரு சிறிய முதலீட்டில் ஒரு 500 ரூபாய் போட்டு நம்ம எல்லாமே வாங்குறோன்னா அந்த முதலீடு வச்சு நீங்கள் அதுலேருந்து இந்த மந்த்துக்கு நான் எவ்வளோ ப்ராஃபிட் கொண்டு வந்திருக்கேன்னு நீங்கள் பார்க்கணும். நான் அதிகமாக எல்லாம் நூடு நம்ம திங்ஸ் இதுக்கு தேவையானதெல்லாம் நிறைய செலவு பண்ணி வாங்கிட்டு அதை வந்து சேல் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம்னா அது நமக்கு லாஸ் தாங்க. இப்போ நம்ம ஒரு பேக் பண்ணாலும் அந்த பேக் சேல் ஆகுது, அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருது அதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்த பேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும், அடுத்தடுத்து பேக் போடும்போது இன்ட்ரெஸ்ட்டாக வரும். ஒரு பேக் போட்டேன் அது சேல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் அதை வந்து நமக்கு தான் விளம்பரப்படுத்துறதுக்கு வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இருப்பாங்க, அவங்ககிட்ட எல்லாம் கொடுங்க. ஒரு பேக் வந்து அவருக்கு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பேக்காக ஒன்று கொடுங்க, குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பேக்காக கொடுங்க. நீங்களும் கடைக்கு போகிறீங்க இல்லை கோயிலுக்கு போகிறீங்கன்னா இதில் வந்து கூட அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கடைக்கு தேங்காய் பழம்லாம் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். மளிகை கடைக்கு போகிறீங்கன்னா மளிகை கடைக்கு சாமான் வாங்குறதுக்கு சின்ன கூட நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அதே பார்த்தாங்கன்னா பார்க்குறக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்பாங்க. நான் மேக்ரமே த்ரெட்டில் தாங்க ஒரு கூடை பண்ணி கடைக்கு எடுத்துகிட்டு போனேன், அது நல்லாயிருக்கும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தாங்க ஒவ்வொரு பேக்காக போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தது. பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வந்து நான் 2 எண்ணா போட்டிருப்பேன், இந்த கார்னர்லேயும் 2, இந்த கார்னர்லேயும் 2, ஒரே இதில் 2 போட்டிருக்கேன். இப்போ இந்த சைடு முடிஞ்சுங்களா, இனி அதே மாதிரி இதை சுற்றி நம்ம கொண்டு வரோம். நீங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம அந்த பேக் ஃபினிஷ் பண்ணுறோன்னு நினைக்கும் போதே நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸ்டார்டிங் இப்படி போட்டுட்ருக்கோம், 1 or 2 டேஸில் நம்ம முடிக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 or 2 டேஸ் ஆகலாம். ஏன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பொறுமையாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இதே வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே நாளில் நீங்கள் ஒரு பேக் முடிச்சிடலாங்க, 2 பேக் கூட முடிக்கலாம். நீங்கள் பின்றதை பொறுத்து இருக்குது. ஆஃப் டே ஒரு பேக்கும் இன்னொரு ஆஃப் டே வந்து நீங்கள் ஒரு பேக்கும் எடுத்து பண்ணலாம். மார்னிங்கில் ஒன்று, ஆஃப்டர்நூனில் ஒன்றுன்ட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா கைப்பிடிக்கு ஒரு நாள்னால் அந்த இது மட்டும்தாங்க, ஹேண்டில் தான். அதை வந்து நீங்கள் ஒரு 1/2 hourலாம் அது வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் இருக்குங்க. நீங்கள் அடி வந்து லெதர்லேயே போட்டு வாங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். நம்ம ஃப்ரீ டைமில் எல்லாம் பூ எப்படிங்க கட்டுறோம், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் பூ கட்டும் போது எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்து வச்சு ஈவினிங் டைமில் குழந்தைங்க படிக்கிறாங்களா அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிகிட்டே கூட நீங்கள் இதை பண்ணலாம் இல்லையா. வேறு ஏதாவது சீரீஸ் பார்க்குறீங்களா, சீரியல் பார்த்துட்டே கூட நீங்கள் இந்த பேக் வந்து இதை மேக் பண்ணலாம். ஆனால் இது பண்ணும்போது பக்கத்தில் தண்ணி, ஸ்நாக்ஸு என்ன வேணுமோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் மேக் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னா எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கிறதுக்கு சங்கடப்படுவோம். ஸோ உட்காந்து எடுத்து விட்டு எந்திரிக்கணுமா, இந்த இதை லைனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் அதெல்லாம் நீங்கள் அப்படி பண்ணாமல், ஏன்னா ஹெல்த்தும் முக்கியம். நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம இந்த ஒர்க்கை வந்து ப்ராப்பராக கண்டினியூ பண்ண முடியும். ஸோ தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஸ்நாக்ஸு பக்கத்தில் வச்சுக்கோங்க, தண்ணியும் நிறைய குடிங்க.
உங்களோட ஒர்க்கும் நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த டயர்டும் தெரியாது, நம்ம வந்து அந்த டைமுக்கு ஃபுட்டை எடுத்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அப்படியெல்லாம் செஞ்சு வெயிட் லாஸ் பண்ணணுன்னு கூட இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒர்க்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் கொண்டு வரீங்க அப்படின்னாவே நம்ம வெயிட் லாஸ் கண்டிப்பாக குறையுங்க. ஏன்னா நம்ம மைண்டெல்லாம் இதுலேயே தான் இருக்கும். வெயிட் லாஸ் பற்றி நினைக்கவே மாட்டோம். நம்ம இதை குறைக்கணும், இந்த ஒர்க்கை வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே நம்ம வெயிட் லாஸோடது வந்து உடம்பை குறைக்கணும்னு நினச்சவங்க கூட அந்த மைண்ட் செட்லேருந்து நீங்கள் வெளியே வாங்களே, கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக பாடி வெயிட் லாஸ் ஆகுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆகாது. உங்கள் மைண்டை வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க. பார்த்தீங்களா, இந்த கார்னரில் வந்து நான் 2 போட்டிருக்கேன். இங்கே 2, இங்கே 2, இங்கே 2. இப்படி வச்சு நம்ம போடுறோம். நீங்கள் இது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக எங்கேயும் வச்சுருக்கோம், நம்ம அந்த எண்டும் கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இது எல்லாம் நல்லா இழுத்து விட்ருங்க. இதோட பின்னல் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ வந்து நம்ம இது எல்லாமே நம்ம போட்டாச்சு. பார்த்திங்கன்னா இது தாங்க அடி. இது வந்து அடி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்த்திங்களா, இது வந்து அடி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுதாங்க அடி நம்ம முடிச்சிட்டோம். இனி வந்து இதோட பின்னல் எப்படி போடுறது, இனி இதுக்கான பின்னல் வந்து நம்ம எப்படி போடணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.